உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துகள். தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கமருதீன் மற்றும் பார்வதி விஷயத்துல அவங்களுக்கு தை பொறந்திருக்கு, வழியும் பொறந்திருக்கு. அப்படி ஒரு தகவல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்திய பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரே எபிசோட்ல 2 நபர்களுக்கு ரெட் கார்டு குடுத்து அனுப்பப்பட்டது இதுவே முதல் முறை. இவங்க 2 பேருடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு பார்வதி மற்றும் கமருதீனுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே சமூக ஊடகங்கள்ல திரும்ப அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்கா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு அப்படிங்கிறது ரிவோக் செய்யப்படுமா அப்படிங்கிற கேள்விகளை முன் வச்சு வந்தாங்க. அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இது அமையும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இன்று நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி விஜய் சேதுபதி அவர்களுடைய தூண்டுதலின் பேரில் சேனல் பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரையுமே அணுகி நீங்கள் 2 பேரும் ஃபினாலே மேடைக்கு வரணும், ஃபினாலேக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் எங்களை இன்வைட் பண்ண சொல்லியிருக்காரு, பர்சனலாக இன்வைட் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேருக்குமே சேனல் தரப்புல இருந்து அழைப்பு அப்படிங்கிறது போயிருக்கு. இதை எதனால் விஜேஎஸ் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் சேதுபதி அவர்களுக்கு இது மிகப்பெரிய அளவில் பேக் ஃபயர் ஆயிருக்குங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ரெட் கார்டை கொடுத்ததுக்கு அப்புறம் குறிப்பாக விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் சமூக ஊடகங்களில் எவிக்ட் விஜேஎஸ் ரிவோக் ரெட் கார்டு அப்படிங்கிற டேகை தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அது மிகப்பெரிய அளவில் விஜய் சேதுபதிக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் விஜய் சேதுபதி அவர்கள் இவ்வளோ பேரும் கொண்டாட்ட மனநிலையோடு இருக்கும்போது, ஏன்னா அவர் பார்க்குறாருல ஷோவை பார்க்கும்போது எல்லாருமே உள்ள ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க, உள்ள சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுறாங்க. எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரால் தான் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த பிக் பாஸ் சீசன் 9 தமிழுக்கு டிஆர்பி அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. அவங்க 2 பேரும் இல்லாத ஷோவை பார்க்கும்போது அந்த அளவுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. லைவ் எல்லாம் பார்க்க முடியல. 1 hour எபிசோடு கூட எங்கேஜிங்காக வச்சுக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்போது இந்த ஷோவுக்கு இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண இந்த 2 பேருடைய லைஃப்பை நம்ம ஸ்பாயில் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு விஜய் சேதுபதி அவர்கள் யோசிச்சதாக தெரியுது. யோசிச்சு சேனல்கிட்ட சொல்லி அவங்க 2 பேரையும் திரும்ப அலைங்க, ஃபினாலேக்கு வர சொல்லுங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சரி, அந்த அழைப்பை விஜே பார்வதி மற்றும் கமருதீன் 2 பேரும் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட கேள்வி. இப்போது நம்ம சீசன் 7ல் கமலஹாசன் அவர்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தவிர்த்திட முடியாது. ஏன்னா பிரதீப் ஆண்டனிக்கு ரெட் கார்டு அப்படின்றது கமலஹாசன் அவர்கள் கொடுக்கப்பட்ட பொழுது பிரதீப் 33வது நாளே பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறார். அதுக்கப்புறம் பிரதீப் எப்போ ரீஎன்ட்ரி கொடுப்பார் அப்படின்னு பிரதீப்புடைய ரசிகர்கள், பிக் பாஸ் உடைய ரசிகர்கள் வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டு இருக்க கடைசி வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. கமலஹாசனுடைய ஈகோ அதற்கு இடம் கொடுக்கல. கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கமலஹாசன் அவர்களுடைய கடைசி சீசனாக சீசன் 7 அப்படிங்கிறது அமைந்தது. பிக் பாஸ்க்குள்ள கமலஹாசன் அவர்கள் அதுக்கப்புறம் வர முடியாமல் போயிடுச்சு. அவர் வேற ட்ராக்ல போயிட்டார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் டேக் ஓவர் பண்றார். அதெல்லாம் விஜய் சேதுபதி அவர்களுடைய கண் முன்னாடி வந்து போகுமா இல்லையா? எந்த சீசனில் கமல்ஹாசன் அவர்கள் ரெட் கார்டுன்றதை கொடுத்தாரோ அந்த சீசனே கமலஹாசன் அவர்களுக்கு கடைசி சீசனாக அமைந்த மாதிரி நமக்கும் அமைந்துடுமோ அப்படிங்கிற யோசனையில் கூட இது மிகப்பெரிய அளவில் நமக்கு பேக் ஃபயர் ஆகியிருக்கு. அப்படிங்கிறதுனால விஜய் சேதுபதி அவர்கள் கூப்பிட்டு 2 பேருக்குமே கால் பண்ணி நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டார். சரி, சேனல் தரப்புல இருந்து கமருதீனுக்கு கால் போயிருக்கு. கமருதீன் தரப்புல இருந்து சரி நான் வர்றேன் அப்படின்னு கமருதீன் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. விஜே பார்வதிக்கு கால் பண்ணப்போ ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட், எனக்கு வருவதற்கு விருப்பம் இல்லை என்று விஜே பார்வதி சொன்னதாக தெரிகிறது. இது எவ்வளோ பெரிய வாய்ப்பு! தன்னுடைய பேரை சரிப்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபினாலே மேடையில் ஃபினாலே ஸ்டேஜில் எல்லா கண்டஸ்டண்ட்டோடும் பார்வதியும் கமருதீனும் சேர்ந்து நின்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெட் கார்டு இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு அடுத்தடுத்து அவங்களுக்கும் பட வாய்ப்பு, அடுத்தடுத்து கமருதீனுக்கெல்லாம் சீரியல் வாய்ப்பு, இது மாதிரி ரொம்ப பிரைட்டாக அவங்களுடைய லைஃப் மாறுமே. ஏன் விஜே பார்வதி அந்த சான்ஸை எடுக்க மறக்கிறா அப்படிங்கிற கேள்வி எனக்கு பர்சனலாக இருந்தது. இது விஜே பார்வதியுடைய ரசிகர்கள் எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு தெரில. ஸோ அவங்க இறங்கி உங்களை ஃபினாலே மேடைக்கு கூப்பிட்டு ரெட் கார்டெல்லாம் ரிவோக் பண்ணுறோன்னு சொல்லி உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோன்னு சொல்லி, ஏன்னா சம்பளம் கொடுக்கலாமா வேண்டாமா, ரெட் கார்டை ரிவோக் பண்ணலாமா வேணாமா, இது மாதிரி ஒரு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்து அவங்க இப்போ தான் இறங்கி உங்களை பர்சனலாக கூப்பிடுறாங்க, வர சொல்கிறாங்க, உங்களை உங்களுடைய நேமை கிளியர் பண்ணணும்னு சேனல் நினைக்கும் போது இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதாவது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமே ஆனால் கமருதீனும் சரி
பார்வதியும் சரி, கொஞ்சம் கூட தயக்கம் காட்டாம அத பயன்படுத்திக்கணுங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. நான் கூட விஜே பார்வதி வெளியில போகும்போது, பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில போகும்போது, கல்ல எடுத்து பிக் பாஸ் வீட்ல அடிச்சுட்டு போனதா நெறைய பேர் சொன்னாங்க. அது உண்மையா பொய்யான்றது கூட எனக்கு தெர்ல. அந்த அளவுக்கு அவங்க வந்து வெறுத்துட்டாங்க பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியவே. அவங்க வந்து விஜேஎஸ் முன்னாடியே சொல்லியிருப்பாங்க, "சார், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து சரியான ஆள் இல்ல சார். நான் வந்தது தப்பு தான் சார். நான் வெளியில போறேன் சார். என்ன அனுப்பிச்சிருங்க சார்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ விஜே பார்வதி இது நமக்கான நிகழ்ச்சி இல்ல அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்க ரெட் கார்டு உங்க இஷ்டத்துக்கு குடுப்பீங்க. அத எப்ப வேணாலும் ரிவோக் பண்றேன் வான்னு சொல்லி எங்கள வந்து ஃபினாலேக்கு அழைப்பீங்க. நாங்க எல்லாத்தையும் உதுத்துட்டு, நாங்க வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, நீங்க குடுத்த டிப்ரஷன், நீங்க குடுத்த ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் வந்து நாங்க வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம். விஜே பார்வதிலாம் யாருடைய காலையுமே அட்டெண்ட் பண்ணல. ஃபோன் போய்க்கிட்டே இருக்கு. டெய்லி நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபோனவே எடுக்க மாட்டேங்குது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு டிப்ரஷன்ல இருக்கு அந்த பொண்ணு அப்படிங்கிறப்போ, நீங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அந்த பொண்ணோட பேர கெடுத்துட்டு, உங்க டிஆர்பி வெறிக்காக பயன்படுத்தி தூக்கி போட்டுட்டு, நீங்க வாங்க ஃபினாலேக்குன்னு கூப்பிட்டா யாருக்கா இருந்தாலும் ஒரு மாரி தான் இருக்கும். கமருதீனுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா, அவன் விஜய் டிவிய நம்பி இருக்கான். அவனுக்கு அடுத்த 3 வருஷத்துக்கு விஜய் டிவில தொடர்ந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ, தொடர்ந்து சீரியல் இருக்கு, ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்றப்ப கமருதீன் ஹேஸ் நோ ஆப்ஷன் டூ கோ டூ த ஃபினாலே ஸ்டேஜ். பட் பார்வதி விஜய் டிவிய நம்பி இல்ல, சேனல நம்பி இல்ல. நான் பார்த்துக்கிறேன் என் லைஃப அப்படின்ற அந்த ஒரு முடிவ பார்வதி இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின்படி பார்வதி ஹேஸ் ரிஜெக்டட் த ஆஃபர்னு சொல்லப்படுது. ஆனா, பார்வதி மஸ்ட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் பர்சனலா சொல்லுவேன். அதுதான் பார்வதியுடைய கரியருக்கு நல்லது. பார்வதி போகாம கமருதீன் மட்டும் போனான் அப்படின்னா, திமிரு புடிச்சவ பாத்தியா விஜிஎஸ் கூப்பிட்டு அவங்க இறங்கி வந்து கூட போகல அப்படின்னு அதுக்கு ஒரு கிரிட்டிசிசமா பார்வதி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்வதிக்கு தேவையில்ல. கொடுத்த வாய்ப்பை சரிவர பயன்படுத்திக்கிறதே ஒரு சரியான விஷயமா இருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்வதிக்கு சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸாக இருக்கும், ஒரு ரெக்வஸ்ட்டாக கூட இருக்கும். ஏன்னா பார்வதியுடைய ரசிகர்கள் அதை தான் விரும்புகிறாங்க. பார்வதி ஃபினாலே ஸ்டேஜுக்கு வரணும், எல்லாமே ஒரு நார்மல் ஆகணும், ஒரு ஹாப்பி எண்டிங்கை சேனல் விரும்புதுங்க. அதை வேணான்னு மறுக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு சரின்னு தோணலை. கமருதீன் ஹேஸ் மேட் அ ரைட் டிசிஷன் ஃபினாலேக்குள்ளே போகணும்னு. அதே மாதிரி விஜே பார்வதியும் மஸ்ட் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. சரி, மக்களாகிய நீங்கள் விஜேஎஸ் இவ்வளோ தூரம் இறங்கி வந்து சேனல் கிட்ட சொல்லி விஜே பார்வதி கமருதீன் 2 பேருக்கும் கால் பண்ணி அவங்க ஃபினாலேவுக்கு அழைத்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த வாய்ப்பை அவங்க 2 பேரும் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை பார்வதி நான் வரமாட்டேன் எனக்கு வேண்டான்னு நிராகரித்தது சரின்னு நினைக்கிறீங்களா? மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.